ஏக்கருக்கு 40,000 ரூபா நெல் நான் கொடுத்தேன். அவையில் ஏக்கருக்கு 40,000 ரூபா படி நாற்று நட்டு தந்த வேல். வெளிநாடு ஓடுறவன் அங்கே போய் என்ன செய்யணும், கூலி வேலை தான் செய்யணும், ஏதோ ஒரு வேலை தான் செய்யணும். இலங்கையின் பயிர் செய்கை முறைக்குள்ள இலங்கையின் பயிர் செய்கை முறை வீசி விதைப்பாக இருக்கிறதால தான் எங்களுக்கு இத்தனை $1 மில்லியன் நாங்கள் பெஸ்டிசைடு, கெமிக்கல்ஸ், வீடிசைடு என்ற பேரில் நிறைய ரசாயனங்களை நாங்கள் இறக்குறோம். விவசாய பீடத்தில் படித்து விவசாய பட்டத்தறிய வருகிறவர்கள் எல்லாரும் விவசாய பீடத்துக்காக வந்தவர்கள் அல்ல. ரஜிதரன் சார்ட்ட நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட இருக்க அந்த மெஷினை பற்றி படிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு ஆள் யூகே, ஒரு ஆள் கனடாவில் வந்து செய்து அது மேற்படிப்புக்காக போயிருக்கணும். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒன்று இந்த விவசாயம் சார்ந்த ஒரு காணொலி எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். இலங்கையின் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து நெல் அறுவடை விழாவுக்கு நிற்கிறேன். அப்போ நீங்கள் இருக்கலாம், அதுக்கு என்ன நெல் அறுவடை விழாண்டா என்ன நிறுவனம், சாதாரண விஷயம் தானே என்று சொல்லி ஒரு விவசாயி இந்த காலத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் வந்து காலநிலைக்கு ஏற்றாற்போலான பயிர் செய்கை. அதாவது இப்போ வந்து கிளைமேட் வந்து மாறிக்கொண்டிருக்குது. ஆனால் நாங்கள் இப்போவும் பழைய பட்டனில் நெல்லுகளை எறிகிறோம், அதே மாதிரி பசலைகளை போடுறோம். ஆனால் சீரான அறுவடைகளை கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு திரிகிறோம். ஆனால் விவசாய பட்டதாரியாக மாறிய ஒரு இளைஞன் அரசாங்க வேலையை விட்டுட்டு தனக்கண்ட ஒரு தொழிலை உருவாக்குறார். இந்திரா குழுமம் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி நிறைய நவீன விவசாய புரட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு வரார். அவர் தான் என்னோட கல்வி கற்ற நண்பன் ரஜிதன் அவர்கள். அவர் வந்து இந்த இடத்துல காலநிலைக்கு ஏற்றாற்போலான பயிர் செய்கை வந்து நீங்க பார்க்குற நெல் எல்லாம் வந்து இயந்திரங்கள் மூலம் நடப்பட்ட நெல். இதுல என்ன விசேஷம்டா, எந்த பெரிய வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தங்கள்லையும் வந்து அள்ளுப்படாம அப்படியே நிமிந்து நிற்கிது விழாம. அப்போ இது எல்லாருக்கும் வந்து ஒரு அதிசயமா இருக்குது. இது இனிமேலும் இந்த எல்லா நாடு ஃபுல்லாக இந்த தொழில்நுட்பம் பெறவேணும் என்று ஆசைப்பட்டு என்னை வந்து காணொலியாக்கம் செய்ய கூப்பிட்டார். அவற்றை ஒரு சிறப்பான காணொலியை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. காலநிலைக்கு ஏற்றாற்போலான பயிர் செய்கை கிளிநொச்சி மாவட்டத்தில். வாங்கோ ஒரு அருமையான காணொலிக்குள்ள போகும். இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துக்கு பின்னால் பாருங்க, ஒரு பெரிய மேடை போட்டு நெல் அறுவடை விழா வந்து நடக்க போகுது. ஒரு பெரிய கோலாகலமான நிகழ்வு. இதுக்கு வந்து இந்த பிரதேசத்தினுடைய அரசாங்க அதிபர், பெரிய அதிகாரிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் வந்து வரையினும். அப்படி என்னத்தை ரஜீவன் செய்திருக்கிறாருன்னு விவசாயத்தில் ஒரு ஆர்வமுடையவர்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கறதுடாக அறிந்து கொள்ளலாம். இவரை நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பாராட்டி கொள்ளலாம். அதே நேரம் அவற்றை தொடர்பு விளக்கம் நான் போடுவேன். உங்களுக்கும் இப்படியான தேவைகள் இருந்தால் வந்து அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளலாம். இந்த விவசாயத்தில் வந்து நாங்கள் நெடுகளுமே பழைய முறைகளை நம்பி இருக்காமல் புதுசான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதூடாகத்தான் நாங்கள் விவசாயத்தில் ஒரு சரியான வெற்றியை காண முடியும் என்றும் இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக காணொலிகளை பயணிப்போம். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரவீந்திரகுமார். நான் மகளங்காடு கமக்காரப்பின தலைவராக இருக்கிறேன். அதை விட ஒரு 30 வருஷமாக விவசாயம் இருக்கிறேன் இந்த ஏரியாவில். இது என்ற சொந்த காணி, இப்போ நடவு செய்யப்பட்டது என்ற சொந்த காணி. இதில் வந்து ஒரு 3-4 போகங்களாக காட்டு நெல்லும் பனி நெல்லும் என்ற 2 இனங்களும் வந்து இந்த விவசாயத்தில் பாரிய ஒரு விளைச்சலையும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதன் பால் நான் நடவணும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் கொமர்ஷியல் வங்கி எங்களோட தொடர்பு கொண்டு ஒரு 20 ஏக்கர் காணி இதுக்கு நட்டுதாரருக்கு தாங்களும் ஒத்துழைப்பு தாரம் இந்த நடவு காணியும் ஒரு விவசாயம் தெரிவு செய்தாங்கன்னு சொன்னது. அப்போ நான் எனது காணியை இதுக்கு நான் கொடுக்கறதுக்கு தீர்மானித்து வளமையான செயல்பாடோடு அவையில் நவீன தொழில்நுட்பம்னு சொல்லி ஒரு இதாக கொண்டு வந்தவையில் லேசர் மூலமாக இதை லெவல் எடுக்கணும். அதை தவிர ட்ரோனில் தான் முழு மருந்தும் அடிக்கணும். நாட்டு நடவுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தேன். நான் அதுக்கு ஓமென்று சொல்லி போட்டு நாட்டு நடுறதுக்கு வந்து இந்திரா குழுமத்தில் உதவி நாடிந்தேன். அதில் அவையில் ஏக்கருக்கு 40,000 ரூபா நெல் நான் கொடுத்தேன். அவையில் ஏக்கருக்கு 40,000 ரூபா படி நாற்று நட்டு தந்த வயல். அதோட ஜாழ்ப்பாண விவசாய பீடாதிபதி அவர்களும் இந்த வயலில் வந்து என்னென்ன நோய்கள் இருக்குது, இதில் என்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணுன்றதுக்கு அவையில் ஒரு உறுதுணையாக இருந்த வயல். அதோட நாட்டு நட்டதிலிருந்து நான் ஒரு 3.5 ஆண்டில் தெரிவு செய்திருந்தேன்னா எப்படியும் இதை விட விளைச்சல் கூட இருந்திருக்கும். ஏன்டா 3.5 மாதம் அதில் மட்டமிருக்க தன்மை கூடையாக இருந்திருக்கும்.
ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச காலம் குறைவான காலனுடைய 3 மாதத்தை தெரிவு செய்து போட்டு, ஏன்னா காலம் பிந்திட்டு எங்களை மாடு இந்த ஏரியாவில் விடாது. அதனால் 3 மாத நெல்லை தெரிவு செய்து நாங்கள் நட்டுனாங்க. நட்டதுலேருந்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியான மழை. இதில் வந்து அதால் கொஞ்சம் ஒரு 10% விளைச்சல் குறைவாக காரணம் அந்த தொடர் மழை தான். மட்டமரிக்கிற தன்மை குறைவாக இருந்தது. என்றாலும் நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பில் இருந்தோம். விதைச்சி 8ஆம் நாள் நாளந்தர் பசலையும் நாளந்தர் டொக்குரோ போட்டிருந்தேன் நான். அதன் பின்பு பசலை பிரயோகம்னு சொன்னால் 45ஆம் நாள் திரும்ப ஒரு நாளந்தர் பசலையும் நாளந்தர் பொட்டாசியம் அறிஞ்சிருந்தேன் நான். வளமையாக நான் செய்கிறது வந்து 10 ஏக்கரும் 6 அந்த யூரியா படி 3 தடவை போடுவேன் நான். 18 அந்த யூரியா போடுறது. இந்த முறை 8 அந்த யூரியாவில் இந்த விளைச்சல் வந்திருக்கு. அதை பசலை பிரயோகம் வந்து குறைவாக இருந்தது. அதை விட மருந்துன்னு சொன்னால் நான் மடிச்சு கட்டிக்காக ஒரு மருந்து அடிச்சிருந்தேன் நான். ஏன்னா எல்லாரும் அந்த மழை வீழ்ச்சியால் கால்நிலை பிழையால் நோய் விழுந்தபடியாக ஒரு மருந்து அடித்து நான். அதோட மடிச்சு கட்டியும் ஒரு கண்ட்ரோலில் வந்துட்டு இப்போ அறுவடை தயாராக இருக்குது. இது உண்மையாகவே இந்த காட்டு நெல் பண்டி நெல் இந்த இனங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பாரிய ஒரு விவசாயிகளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கேன். அதை அழிக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். நான் 4 போகங்களாக இவ்வளோ விதத்தில் கட்டுப்படுத்த கொண்டு முயற்சி செய்தும் கட்டுப்படுத்த இல்லாமல் தான் நடுகைக்கு வந்து நான். ஏட்டா நான் 3-4 தடவை உழுது விதைத்து இந்த உழுது முளைக்க பண்ணி உழுதும் அதில் இதை கட்டுப்படுத்த இல்லாமல் வந்தது. நாட்டு நடுகையில் மூலம் நீங்கள் அந்த வயலை பார்த்தா தெரியும், ஒரு காட்டு நெல்லை பண்டி நெல்லை இல்லாமல் இருந்தது. ஏன்டா நாங்கள் நடுகையில் வந்து இடைவெளியில் முளைக்கிற எல்லா நிலையும் நாங்கள் அகற்றினோம்டா இந்த பண்டிகையில் காட்டு நெல் இல்லாமல் போயிடும். வளமையாக காட்டு நெல் பண்டி நெல்லால் அழிவுற நெல்லில் விவசாயிகள் கட்டாயம் நீங்கள் இந்த நாட்டு நடவுக்கு வந்தீங்கன்னா 1 பவுன் 2 பவுன் நாட்டு நட்டிங்கன்னா இந்த பண்டி நெல் காட்டு நெல் இல்லாமல் பண்ணிடலாம். பிறகு கூட வயலை இயல்பான நிலைமையில் விதைச்சி கொண்டிருக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வினை தற்போது மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக மங்கள விளக்கு प्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्व ஏண்டா நான் விதைச்சி ஒரு கிழமைக்கு அந்த நாற்று நட்ட பயிர் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் தேவையில்லாமல் இந்த வேலையை இறங்கிட்டார் இதோட இல்லை காணாமல் போகிறார், பயிர் அழிஞ்சு போச்சுன்னு எதிர்பார்த்தனால எனக்கு மனசுக்கு ஒரு கஷ்டமாக தான் கிடந்தது, தேவையில்லாமல் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி. ஆனால் ஒரு கிழமையின் பின்பு அதில் பச்சை அடித்து எல்லாம் இதாக வந்த பிறகு எங்களுக்கு தெளிவு வந்தது, கட்டாயம் இது எங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு. நாற்று நட்டால் வந்து ஒரு இதில் போன வார விவசாயம் அவ்வளோவுமே இதை கவனிச்சு கொண்டு இருந்த வயல் தங்கட வயலை பார்க்குறாங்க இல்லையோ, எந்த வயலை வந்து பார்த்து ஒரு நாளும் திரும்பி போவாங்க, இல்லைன்னா உங்களோட வயலை பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்து அவையில பேருமே கட்டாயம் மாற்றம் கொண்டு எதிர்பார்ப்பாங்க. இதில் நாங்கள் நாற்று நட்டு ஒரு நல்ல ஒரு அறுவடையை மேற்கொள்ளணும்னு நினைப்பாங்க. நிச்சயமாக அந்த நாட்டு நடுறதுக்கு போனால் கட்டாயம் 100% நம்பிக்கையாக இருக்கலாம், வெற்றி எடுக்கலாம் ஒரு நோய் இல்லாமல்னு சொல்லிட்டு. ரைதன் வந்து உண்மையாகவே எங்களை கிராமத்தை சேர்ந்தவர். அவங்களோட அப்பா வந்து எங்கிட்ட ஒரு விவசாய நண்பர் தான், வயதுக்கு மூத்தா இருந்தாலும் எங்களோட நல்லா கதைச்சு பழகிறவர். ரைதன் வந்து தன்னை இந்திரா குழுமம் உருவாக்கி அதில் உண்மையாகவே அந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற பிள்ளைகள் வந்து நிறைய கஷ்டப்படுது. இந்த வயலில் வந்து அந்த தொட்டமாக மழை பெய்து தொட்டதெல்லாம் தங்களோட பிள்ளைகளை வச்சு தான் நட பண்ணினவர், அதை சீராக்கி தந்தது. உண்மையாக இலகுவாக பழகக்கூடியவர். தாங்கள் கூப்பிடாமே, நாங்கள் வயலுக்கு வாங்கின கூப்பிடாமலே வந்து எங்கள்கிட்ட வயலை வந்து பார்த்து அந்த குருவி ஸ்டாண்டை நடுங்கோ, மற்றது அந்த பின்னால் எங்களுக்கு கொஞ்ச காலத்தில் அந்த மயில் கோழி என்ற ஒரு இனம் வந்து சரியாக தாக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு என்ன செய்யலாம் என்று இலவசமான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறி எங்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கார். உண்மையாகவே ரைதன் வந்து ஒரு சேவையாக தான் இதை செய்து கொண்டிருக்கார். அவருக்கு வந்து நாற்று நடுறதோடு அவர் இது முடியுது, கான்ட்ராக்ட் முடியுது. ஆனால் அறுவடை காலம் மட்டும் அவர் எங்களோட வயலை வந்து கண்காணித்து வந்தவர், ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு மனிதர். வணக்கம்.
நாங்கள் இப்போ மகளங்காட்டு ஒரு நவீன விவசாய தொழில்நுட்பத்தில் பயிர் செய்த ஒரு நெல் வயலில் நாங்கள் இங்கே நிற்கிறோம். வளமையாகவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கிளிநொச்சி விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வடபோதி விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எங்களோட பாரம்பரிய முறையில் தான் நெல்லை விதைக்கிறவ, வீசி விதைக்கிறவ, எந்த விதமான தொழில்நுட்பத்திலையும் அவர்கள் ஈடுபடக்கூடாதுன்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறவர்கள். ஏனென்று சொன்னால் நான் தொழில்நுட்பத்தில் பெருசாக அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் விவசாய பீடம் வேறு மற்ற ஆக்களோட சேர்ந்து கொமர்ஷியல் பேங்கின் நிதி உதவியில் ஒரு ரவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மகளங்காடு ஃபார்மர் அசோசியேஷன் தலைவர்கிட்ட ஒரு 10 ஏக்கரில் நாங்கள் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறோம்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அவர்கிட்ட நாங்கள் இதை கொண்டு வந்து இந்திரா குடும்பத்தோடு சேர்ந்து அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த 10 ஏக்கர் காணியை BG 307 என்ற நெல்லை போட்டு வெற்றிகரமாக செய்திருக்கிறோம். இன்றைக்கு அறுவடை நாள், கட்டும் வெள்ளம் அறுவடை நிகழ்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா நெல்லும் வயலும் படுத்துட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் அழுகிற நேரத்தில் நாங்கள் சிரித்து கொண்டு இந்த நெல்லை வெட்டுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 80-90 புஷல் எடுக்கலாம்னு எதிர்பார்க்குற ஏக்கருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த நவீன இந்த முறையில் செய்தபடியாக எங்களுக்கு பண்டி நெல் அறவே இல்லாமல் போடுது. இந்த ஃபார்மர் ஏற்கனவே சொல்லியிருந்தவர் தனக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு 60-70% இது உற்பத்தி இழக்கிறது இந்த இதால், இந்த பன்றி நெல்லால். இந்த முறை இந்த பன்றி நெல்லுமே இருக்கையில் மற்ற நாங்கள் ஏனைய சூழலுக்கு நேயமான தொழில்நுட்பங்களையும் இதோடு சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறபடியாக அபரிமிதமாக நாங்கள் ஃபர்டிலைசர் போடையில், பெஸ்டிசைட் அடிக்கையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல அறுவடை எடுத்திருக்கோம். இவன் இந்த காலநிலை மாற்றத்துக்களாலையும் எங்களோட நெல்லை பாதிக்காமல் நல்ல விதமாக எடுத்திருக்கிறோம். அந்த விவசாய பீடம் இந்த மற்றவர்களோட சேர்ந்து இது ஒரு முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்குது. இது ஒரு 10 ஏக்கர் தான். இதை ஒரு 100-200 ஏக்கர் ஒரே இடத்துலையே எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து செய்வீனமாக இருந்தால் இந்த ஃபர்டிலைசர் அதிகமாக பாவிக்கிறது, பெஸ்டிசைட் அதிகமாக பாவிக்கிறத குறைச்சி அவர் குறைந்த செலவில் அதிக நெல்லை பெறலாம், அதிக விளைச்சலை பெறலாம். இப்போ நாங்கள் நாட்டை சொல்கிறோம், நெல்லை இறக்குமதி செய்கிற நிலையில் இலங்கை இருக்குது. அந்த நிலை எங்களுக்கு தேவையே வராது. எங்களில் விளைநிலம் இருக்குது. நல்ல தொழில்நுட்பங்களை நாங்கள் செய்கிற போது இந்த காலநிலையை மீறி நல்ல அறுவடையை பெறலாம். அதை எல்லா ஃபார்மர்ஸும் செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும், நம்ப வேணும் தொழில்நுட்பத்தை. எங்களோட பாரம்பரிய முறைகளையும் நவீன தொழில்நுட்ப முறைகளையும் இணைத்து விவசாயிகளின் அனுபவத்தையும் இந்த அறிவியல் அறிஞர்களின் அறிவியல் நுட்பங்களையும் இணைத்து வெற்றிகரமாக விவசாயத்தில் ஈடுபடுத்த பட்சத்தில் எங்களோட இலங்கையை தன்னிறைவாக கொண்டு வர முடியும். நாங்கள் வடக்கு மாநிலத்தை இலங்கையின் நெல்லின்ற போல் என்று சொல்கிறோம். நாங்கள் நெல்தானிய களஞ்சியம். இந்த நெல்தானிய களஞ்சியத்தை நாங்கள் இன்னும் பல்வேறு மடங்கு விளைச்சலை பெருக்கி இதை இலங்கை முழுவதற்குமே நெல்லை சப்ளை செய்யக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் கிளிநொச்சியை மாற்றலாம். அந்த வகையில் அனைத்து ஃபார்மர்ஸும் ஒன்றிணையணும் எங்களோட. நாங்கள் எல்லாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வணக்கம். இலங்கையில் நெல் விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட திணைக்களம் கமநல சேவை திணைக்களம். அடுத்த முறை கமநல சேவை திணைக்களத்துக்கு போயக்குள்ள பாருங்கோ, எல்லா கமநல சேவை திணைக்களமும் ஒரே மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. அடுத்த முறை கமநல சேவை நிலையத்துக்கு போகக்குள்ள மேலே கொஞ்சம் திருக்குறள் மாதிரியான விஷயங்கள் மேலே தொங்கி கொண்டிருக்கும். போட்டில் எழுதி தொங்கி கொண்டிருக்கும். அதில் ஒன்று, அதில் நல்ல விஷயங்கள் இருக்கும். நீரின்றி அமையாது உலகன்றதுலேருந்து தொடங்கும் எல்லா போர்டையும் வாசிங்க. அதில் ஒன்று இருக்கும், நெல் விவசாயத்தை விட மற்ற அனைத்து விவசாயமும் லாபகரமானதுண்டு இருக்கும். இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அல்லது கவனிக்க இல்லைன்னு தெரியல. உண்மையாக இலங்கைன்ற நிலைமை அதுதான். நெல் விவசாயத்தை விட மற்ற எல்லா நாடுகள்லேயும் லாபகரமானதா மற்ற எல்லா விவசாயமானு எனக்கு தெரியாது. ஆனால் இலங்கைன்ற நிலைமை அப்படித்தான். இலங்கையில் நெல் செய்யப்படையில் செய்விக்கப்படுது உண்மையில். ஏனென்றா இந்த கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்திலையும் கவர்மெண்ட் கொடுக்குற டேக்ஸ் ஆஃப்கள்லையும் வர்ற இறக்குமதியில் வர்ற இயந்திரங்களாலேயும் தான் விவசாயி ஓரளவுக்கு லாபம் அடையக்கூடிய மாதிரி இருக்கே தவிர அவர் மற்ற தொழில்கள் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கணக்கு பார்த்து மார்க்கெட் ரிட்டர்ன் பார்த்து செய்கிறேன்னு சொன்னால் அது லாபம் அடையாமல் இயலாது. உண்மையில் ஒரு 4-5 தொழிலோடு சேர்த்து வயல் செய்து கொண்டிருக்கிற இப்போத்தான தொழில் முயற்சியாளர்கள் வடிவாக கணக்கு பார்த்துச்சுன்னு விட்டுட்டு போயிடணும். என்னோட கதைச்சாக்கள் நிறைய பேர் இருக்கணும். இல்லை என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறொரு மன திருப்திக்கு செய்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கே தவிர நெல்லில் லாபம் இல்லைன்றது தான் இலங்கைன்ற இந்தியா நிலைமை. உண்மையாக இதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் காரணம் என்னென்னா, உண்மையாக காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. இலங்கைன்ற பயிர் செய்கை முறை பிள்ளை. இலங்கைன்ற பயிர் செய்கை முறை வீசி விதைப்பாக இருக்கிறதால தான் எங்களுக்கு இத்தனை $1 மில்லியன் நாங்கள் பெஸ்டிசைடு, கெமிக்கல்ஸ், வீடிசைடு என்ற பேரில் நிறைய ரசாயனங்களை நாங்கள் இறக்குறோம்.
ஒன்றும் இலங்கையில் நாங்கள் உற்பத்தி செய்கிறது தானே. குண்டூசி எல்லாம் மேட் இன் சைனா, இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ விவசாயம் அதே கதை தான். என்னண்டா விதநெல்லை தவிர மிச்சம் எல்லாம் இறக்குமதியிலான் இருக்குது. தென் ஹவு வி கேன் ஏர்ன் த ப்ராஃபிட். இந்த முறை மாற்றப்படணும்னு சொன்னால் டிரான்ஸ்பிளான்டரும் இம்போர்ட் பண்ண தான் வேணும். நாங்கள் இன்னும் டிசைன் பண்ணலை. ஆனால் அதில் குறைவாக தான் இருக்குது. லாஸ்ட்டுகள் எல்லோரும் டிரான்ஸ்பிளான்டேஷனில் தமிழில் சொன்னால் இயந்திர நெல் நாற்று நடுகையில் இடைவெளி கூட, விளைச்சல் குறைவு என்றெல்லாம் நிறைய கதைச்சு கொண்டிருப்போம் விவசாயிகள். அது நட்ட உடனே 2 கிழமைக்கு வயலுக்கு வந்தாருன்னா அவருக்கு பிடரியில் ஏதோ கிருகு இருக்கும். அந்த அப்படி தான் இருக்கும் வயல். நீங்கள் நட்ட உடனே 2 கிழமைக்கு வயலை பார்த்தீங்கன்னா செத்தான் துளஞ்சானண்டு தான் யோசிப்பீங்க நீங்கள். ஆனால் அதுக்கு பிறகு அது வளர்ந்து வரும். வளர்ந்து வந்து இன்றைக்கு நல்ல விளைச்சலை தருது. டு பி ஃப்ரேங்க், ஓப்பனாக சொல்லலாம், நாங்கள் எந்த விவசாயியும் இதுவரைக்கும் முதல் தரத்தில் லாபம் எடுத்த ஆள் இல்லை. ஏனெண்டா அந்த டெக்னாலஜி அவருக்கு பழகணும். நாங்கள் நட்டு கொடுக்குற வரைக்கும் பேக்கேஜாக செய்கிறோம். அதுக்கு பிறகு அவர் தானே வயலை பராமரிக்க போகிறார். அவர் அதை சரியாக செய்யணும். வேணுமென்னு செய்ய மாட்டார். தந்த வயலை யாரும் பிள்ளையாக செய்கிறது இல்லை. அவர் பழகணும். நான் நிறைய சொல்கிறேன். நான் வீசி விதைப்பே ஒரு பெரிய தொழில்நுட்பம். சும்மா ரோட்டில் நிற்கிறவரோ அல்லது வேற ஒரு தொழிலில் இருக்கிறவரோ வந்து வீசி விதைச்சு கட்டசி வரைக்கும் வயலாரோட செய்ய மாட்டார். இது ஒரு பெரிய தொழில்நுட்பம். உங்களுக்கு பழகி போச்சு. அதால் நீங்கள் சும்மா போய் விதைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய தொழில்நுட்பம் அதுக்கு பயன்படுத்துகிறீங்க. அதில் கொத்துறீங்கள், நாள் பார்க்குறீங்கள், ஓரளவுக்கு லேண்ட் லெவல் செய்கிறீங்கள், மண்ணை மட்டப்படுத்துறீங்கள்னு நிறைய செய்யுங்க. வரம்புகளில் மேட்டு கடவான், தாழ் கடவான் எல்லாம் வச்சு நிறைய நீர்ம அமைத்துவம் எல்லாம் செய்கிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் தொழில்நுட்பங்கள் இருக்குது. தூரம் நின்று பார்த்தா பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். கிட்ட வந்து செய்து பார்த்தா சரி. அதுக்காக தான் நாங்கள் ஒரே பேக்கேஜாக கொடுக்குறோம். விதநெல்லிலேருந்து நாங்களே நாற்று போட்டு நாங்களே பராமரித்து, எங்கள்கிட்ட ஒரு டீம் இருக்குது. ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த டீம் இருக்குது. நாங்களே நாற்று போட்டு பராமரித்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நாங்களே பண்ணி உங்களோட வயலில் கொண்டு வந்து நட்டுட்டு வெளியில் போகிற வரைக்கும் நாங்கள். சாப்பாட்டுக்கு வெத்திலை கூட நாங்கள் வெத்திலை போடுற இல்லை, சாப்பாட்டுக்கு வெத்திலையை கூட நீங்கள் செலவழிக்க தேவையில்லைன்னு சொல்லி தான் நான் ஃபார்மர்ஸுக்கு சொல்கிறேன். நான் செலவழித்தாலும் அந்த 45,000க்குள்ளேயே செலவழிங்க, அந்த கணக்குலேயே செலவழிங்க. அப்போ இப்படி செய்கிற இந்த நோக்கம் கனவேறு இதில் காசு கூடலாம் சொல்லுவேன். ஒரு முதல் தரம் செய்யுங்கோ. இந்த எங்களுக்கும் யாரும் வேறு சமூக தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்தில்லை. எங்களுக்கும் இதுக்குள்ளால தான் நாங்கள் எங்கள்கிட்ட சஸ்டைனபிலிட்டியை வச்சுருக்கோம். நிலைத்தகமையை உறுதிப்படுத்தணும். அப்போ ஒரு கொஞ்சம் காசு கொஞ்சம் கூடன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு தீர்வு இருக்குது. இந்த முறை இதால் செய்துட்டு அடுத்த முறை ஏபிசியில் மெஷின் இருக்குது, அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்டில் மெஷின் இருக்குது, எங்கள்கிட்ட இளம் விவசாயிகள் கழகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் மெஷின் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை பாவீங்க. 2000 ரூபா வாடகை, 1000 ரூபா இருந்தது, இப்போ 2000 ரூபா வாடகை ஏக்கருக்கு. காலப்போக்கில் ஒரு மிஷினை வாங்குவோம். ஒரு வெட்டு மிஷினை இன்றைக்கு நாங்கள் 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்குகிறோம். இந்த மிஷின் விலை 10 லட்சம் தான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ரோட்டில் 2-3 பேர்கிட்ட இந்த மிஷின் டிராக்டர் நிற்கிற மாதிரி. அதால் தான் அது அங்கே சாத்தியமாகுது. அந்த லெவலுக்கு இதை கொண்டுறோம். அதை நோக்கி தான் நாங்களும் பாடுபடுறோம். அப்படி வரைக்கும் அதில் என்ன ப்ராஃபிட் இந்திரா குரூப்புக்கு இருக்குமா என்ற பிஸ்னஸ் மாடல் எங்கள்கிட்ட இல்லை. இது நல்ல விஷயம், இதை செய்தே ஆகும். இதை நாங்கள் ஒரு தார்மீக கடமையாக நினைக்கிறோம். என்னென்னா இந்தில பட்டதாரிகளும் இலவச கல்வியில் நாங்கள் இந்த நாட்டு மக்கள் டேக்ஸில் படிச்சினாங்க. விரும்பியோ விரும்பாமலோ சந்தர்ப்பவசமாக அக்ரிகல்ச்சர் படிச்சினாங்க. எங்களால் இதைத்தான் செய்ய இயலும். உங்களுக்கு இதை திருப்பி செய்யணுமென்று ஆசைப்படுறோம். முடிஞ்சால் சக்ஸஸ் ஆகினா சந்தோஷம். இல்லையாண்டா திரும்ப வேறு வழியை தேடிக்கொண்டு வருவோம். வேறு வழியில் தேடிக்கொண்டு வருவோம். அதை திரும்பி வருவோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா நாங்கள் we have to find some alternative ways. இப்போ இதில் நிறைய விவசாயிகள கேள்விகள் இருக்குது. இது எல்லா நேரமும் சரி வராது, மணலுக்கு சரி வராது, களிக்கு சரி வராது, வயல் அப்படி இருந்தால் சரி வராது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயலை மாற்றுங்க. வயலில் வரம்பு கட்டினதே ஒரு பெரிய தொழில்நுட்பம் தானே. கிரவுண்டில் விதைக்கலாது. இப்போ வயலில் கிரவுண்டு யாரும் இல்லையான்னு போட்டு விதைக்காம விட்டுனா வரம்பு கட்டுறது ஒரு தொழில்நுட்பம். வேறு காலத்துக்கு முன்னே கட்டப்பட்டிருக்கேன் வரம்பெல்லாம். அப்படி இதையும் வாங்குவோம். நாங்கள் உங்களோட நிற்போம். இந்த we have enough team. ஒரு பெரிய டீம் இருக்கீங்க. இந்த டீம் உங்களோட நிற்கும். எந்த நேரம் அடித்து கூப்பிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன பிரச்சனைண்டு. முதல் தரம் பயமாக தான் இருக்கும். அதெல்லாம் அப்படி தான். அதெல்லாம் அடுத்த முறை தான். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பசலை மிச்சம், எவ்வளோ மருந்து மிச்சம். நம்பி பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாமேன்னு இது பயத்தோட கொடுக்க தேவையில்லை. இவ்வளோ மருந்து அடிச்சேனா இவ்வளோ இந்த முறை மடித்து கட்டி 5-6 தரம் மருந்து அடித்தவரெல்லாம் இருக்கிறார். மழை பெய்தா பயப்பட தேவையில்லை. நிம்மதியாக நீங்கள் வீட்டை இருக்கலாம். நாங்கள் நட்டுட்டு ஒரு நாள் பயப்படுறே இல்லை. முந்தி எங்களுக்கும் பயமாக தான் இருந்தது. உண்மையை சொல்லத்தானே வேணும். ஆரம்பம் எங்களுக்கும் பயமாக தான் இருந்தது. என்னதான் வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி என்று இருந்தாலும் செய்தியைக்கு ஒரு பயம் உண்டு வருமேனே. தமிழில் நல்ல பழமொழி எல்லாம் இருக்குது. பயமாக இருந்தது. இப்போ இல்லை. இப்போ மழை என்றாலும் இல்லை, வெயில் என்றாலும் இல்லை. நாங்கள் எங்கெண்ட பாட்டில் ஹாயாக தெரியும். கேப்பினம் வயல் எல்லா வயலும்
தண்ணி கிடக்கு மடித்து கட்டிக்க கிடக்கு, நீங்கள் என்ன இப்படி ஹெட்ஃபோனும் போட்டு வந்து சைக்கிளில் ஜாலியாக வெளிநாட்டுக்கார மாதிரி தெரியுறீங்களே. ரீசன் இது தான். அம்மாக்கள் அப்பாக்கள் பிள்ளைகள் நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த தகவலை. நெல் விவசாயத்தை லாபகரமாக இலங்கையில் செய்தால் மட்டும்தான் நெல்லுக்கு செய்கிற உதவியும் இல்லாமல் போனால் அது நெல்லுக்கு செய்கிற துரோகம், நாட்டுக்கு செய்கிற உதவி இல்லாமல் போனால் அது நாட்டுக்கு செய்கிற துரோகம். காலப்போக்கில் இந்த மெஷினரிகளை எல்லா இடமும் கொண்டு வாங்க. இல்லை இதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கிற ஆள் நீ வேறு ஏதாவது ஒரு தீர்வுங்களுக்கு சொல்லப்போ. நாங்கள் இதுதான் தீர்வுன்னு நாங்கள் நினைச்சு தானே செய்து கொண்டு போகிறோம். ஓகே, இது ஒன்றும் சரி வராது ராஜிதான், இதில் அப்படி இல்லை இப்படி இல்லை, நீங்கள் யூ ஆர் டூயிங் ராங்கண்டா ப்ளீஸ் சஜஸ்ட் அ நியூ சொல்யூஷன். எங்களுக்கு புதுசாக ஒரு தீர்வு சொல்லுங்க, சேர்ந்து வாங்க செய்வோம், ஏதாவது ஒன்று செய்வோம். சும்மா நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கல. அது இதுக்கு எதிராக கதைக்கிறேன்டா இந்த கீழே கமெண்ட் போடுங்க. தமிழேந்திரன்ல இதுக்கு கீழே கமெண்டாக போடு. இதுக்கு அதான் இது பிள்ளை யூ ஆர் டூயிங் ராங், நீங்கள் கிராஜுவேட்ஸாக இருக்கா சும்மா 8 ரூபாய் கல்விக்கு உதவாத ராஜிதான், நீங்களும் ராங், உங்களோட டீமும் ராங்கன்னா எங்களுக்கு அடுத்த ஐடியா சொல்லு. அப்போ என்னண்டு இந்த இவ்வளவு பெஸ்டிசைடையும் குறைச்சி வீடிசைடையும் குறைச்சி ஒரு சேஃப் ஃபுட்டை பாதுகாப்பான உணவை இந்த இலங்கை மக்களுக்கு லாபகரமான முறையில் எப்படி கொடுக்கலாம், முறை இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஈகோவும் இல்லை, சேர்ந்து வேலை செய்யலாம், இருக்கலாம் தானே முறை. நாங்கள் டிகிரி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தோன்றதுக்காக எல்லா அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிப்பும் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்காரனா செய்து கொண்டு இருக்கார் உலகம் எல்லாம். இல்லை, வேறு அடிமட்ட விவசாயி தான் செய்துட்டு இருக்கான் எல்லா கண்டுபிடிப்பும். ஸோ ஐடியா அவங்கள்ட்ட இருந்து வரலாம், நாங்கள் வெல்கம், பயணிக்கலாம். குட். விவசாய பீடத்தில் படித்து விவசாய பட்டத்தறிய வருகிறவர்கள் எல்லாரும் விவசாய பீடத்துக்காக வந்தவர்கள் அல்ல. ஏதோ இப்போ உயிரிய விஞ்ஞானத்துறையில் அவர்கள் படிக்கின்ற பொழுது மருத்துவத்துறைக்கு ஏதோ துறைக்கு போக வேண்டியவர்கள் தச்சு தடுமாறி விவசாய படத்துக்கு வருகிறார். விவசாயத்தை விரும்பி வந்து விவசாயத்துறையில் படிக்கிறவர்கள் அனைவரும் விவசாயத்துறையை ஒரு பகுதியாக அரசு துறையிலையும் இணைந்து விவசாயத்தையும் ஒரு பகுதியாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலேருந்தான் ரஜிதன் பாரம்பரியமாக அவருடைய குடும்பத்தினர் விவசாயம் செய்தபடியாக அவரும் கிளிநொச்சியில் விவசாயம் இயற்கையாக நாட்டமிட்டபடியாக அவர் தொடர்ந்து அதையும் செய்கிறார். அரசாங்க திணைக்களங்களிலேயும் அவர் விரிவுரைகளிலே மாற்றுவார், அரசாங்க திணைக்களத்துக்கு உதவி செய்வார், என்ஜிஓட சேர்ந்து எல்லாம் செய்வார். ஆனால் விவசாயத்தை கைவிடலை. இப்போ அந்த ட்ரெண்ட் மாறு இளைஞர்களெல்லாம் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ பாஸ் அவுட் பண்ண இளைஞர்கள் பலர் தனது அந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய விவசாய நுட்பங்களுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இது படிப்படியாக தான் மாறும். ஒரு இன்னொரு 10-15 வருடங்களில் இந்த மாற்றத்தை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வெளிநாடு ஓடுறவன் அங்கே போய் என்ன செய்யணும், கூலி வேலை தான் செய்யணும், ஏதோ ஒரு வேலை தான் செய்யணும். ஆனால் விவசாயம் என்று செய்ய வழிகிட்ட செய்த எல்லா இடத்தையும் ஏற்றுமதி விவசாயம் நோக்கில் செய்வனமாக இருந்தால் ஏன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும்? இங்கே இருந்து கூட நல்ல இடத்துல அவர்கள் நல்ல உழைப்பை தேடி சந்தோஷமாக வாழலாம். இந்த இலங்கையில் இயற்கை காற்றை சுவாசித்து கொண்டு நன்றாக சந்தோஷமாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்திரா குரூப் கம்பெனியில் லேபர்ஸாக இல்லாமல் ட்ரைனிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஜஃப்னா யூனிவர்சிட்டி காலேஜில் ஃபார்ம் மெஷினரியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ரஜிதரன் சார்ட்ட நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்க அந்த மெஷினை பற்றி படிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்ம ஆரம்ப காலத்தில் விவசாயிகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க நெல்லை வீசி தான் விதைச்சிருக்காங்க. இப்போல நவீன விவசாயத்துக்கான மெஷின்களை பயன்படுத்தி இப்போ வீசி விதைக்கிறதுக்கு பதிலாக மெஷின்களை பயன்படுத்தி எப்படி விதைக்கிறதுன்னு ஒரு டெக்னாலஜியை தான் இந்த இந்திரா குரூப் கம்பெனியில் ஒரு முன் வச்சுருக்காங்க. வணக்கம். எங்களோட கல்வித்துறையை நான் விவசாயத்துறையை தெரிவு செய்து படிச்சிருந்தேன். நாங்கள் அது இலங்கையின் இலவச கல்வி திட்டத்துக்களால் விவசாயத்துறையை எடுத்து படிச்சிருந்தாலும் அந்த நான் படித்த படிப்பை சனத்துக்கு கொண்டே கொடுக்கணுமன்றதில் நாங்கள் இதை உருவாக்கின நோக்கம், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியாவிலே இலகுவான தொழில்நுட்பம் விவசாயிகள் பாவிச்சு கொண்டு மிக அதிக அளவு முன்னேறி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கிற இடத்துல இல்லையன்றது நோக்கமாக இதில் ஆர்வமாக இருக்கிற விவசாயம் படித்த பட்டதாரியாக நாங்கள் இணைஞ்சு செய்யினாங்க. இந்த நெல் நாட்டு நடுறதுல கூட நாங்கள் 4 பேர் இணைஞ்சு இதை செய்திருந்தாங்க. அதில் இப்போ 2 பேர் இங்கே நிற்கிறோம், மற்றொரு ஆள் யூகே, ஒரு ஆள் கனடாவில் செய்து அது மேற்படிப்புக்காக அங்கே போயிருக்கணும். எங்களோட முழு நோக்கமுமே நாங்கள் படித்த படிப்பு இங்கே திருப்பி அப்ளை பண்ணணுன்றதில் தெளிவாக இருந்திருக்கிறோம். இப்போ அரச உத்தியோகத்திலையும் நான் வேலை செய்யணும். அதை விட்டுட்டும் திரும்ப இங்கே அதை வேலை செய்கிற நோக்கம் ஒரு திருப்தித்தன்மைன்றதையும் தாண்டி நாங்கள் செய்ய விரும்புகிற ஒரு விஷயத்தை செய்கிறோம். அதுக்காக இதுக்கு நீங்கள் இதில் இன்றைய வெற்றியை பார்ப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற நிறைய சவால்கள் நான் இது தொடங்கி 5 வருஷத்துக்கு மேலே இந்த ஒவ்வொன்றுமே ஆய்வு மற்றும் அபிவிருத்தி தான் எங்களோட பலமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இதை சார்ந்து நாங்கள் க்ரீன் எனர்ஜி என்று சொல்லுவோம். எல்லாமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்த மாட்டோம், பயோகேஸ்,
சோழர், அதில் நெல் நாட்டினர், என்னவை பார்த்தாலும் ஒரு நஞ்சில்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை விவசாயத்துக்களால் அமைச்சு கொடுக்கணுமன்றதில் தான் வேலை செய்து கொண்டிருப்போம். எல்லாமே தனித்தனியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றா நாங்கள் சேர்ந்து ஒரு புள்ளியை நோக்கி தான், எல்லா புள்ளியை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றை நோக்கி தான் போய்கொண்டிருப்போம். அது வந்து எங்களோட பிரதேசத்தின் அபிவிருத்தி மற்ற எங்களோட மக்களின் நல்வாழ்வுன்ற அடிப்படையில் தான் அது போய்கொண்டிருக்கிறது. இந்த மகளங்காடு விவசாய அமைப்புக்கு கமர்ஷியல் வங்கியானது ஒரு பைலட் ப்ரொஜெக்டாக விவசாய நவீனமயப்படுத்தல் என்ற ஒரு திட்டத்தின் கீழே நெல் பயிர் செய்கை அறுவடை ஒன்றை செய்திருந்த நாங்கள். இது இந்த முறை மகா சீசனுக்காக செய்த நாங்கள். இது வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த முறை ஒரு பைலட் ப்ரொஜெக்டாக தான் இதை செய்திருந்த நாங்கள். இனி வரும் எல்லா விவசாயிகளும் இந்த நவீனமயப்படுத்தலுக்கு அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபடணும். அந்த வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போ விவசாயம் செய்தால் தான் நாங்கள் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே பழைய முறைகளில் விவசாயத்தை செய்துட்டு நாங்கள் அதில் நட்டம் பெறுது என்று சொல்லி துவண்டு போய் நிறைய பேர் இப்போ விவசாயத்தை விட்டுட்டினோம். எங்களோட நாட்டில் உண்மையாக எல்லா துறைகளும் வந்து ஒரு ஏஐ பேஸ்டாக போகேக்க நாங்கள் விவசாயத்தில் வந்து இப்படியான நாற்று நடுதல் அப்படியான முறைகளை கைக்கொள்ளிக்க தான் என்ன பெரிய வெள்ள அனர்த்தம் வந்த என்ன வந்த நாங்கள் வந்து விவசாயத்தை கைவிடாமல் செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படிக்கிற ஆட்கள், முக்கியமாக இந்த விவசாயத்தை படிக்கிற ஆட்கள் போய் பேங்கில் வேலை செய்கிறது இல்லை வேறு வேலை செய்கிறது மாதிரியான நிலைமை ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணம் வந்து இந்த ரஜிதன் வந்து அவர் வந்து படித்து அவர் ஒரு இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை உருவாக்கி இந்திரா குழுமம் என்று உருவாக்கி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறார். அவரோட நானும் ஒரு கல்வி காலத்தில் ஒன்றை பயணிச்சேன்ற ரீதியில் எனக்கும் அது பெருமையாக இருக்குது. ரஜிதன்ற கண்டாக்ட் நம்பர் நான் கீழே போடுவேன். நீங்கள் அவற்றை தொலைபேசி கலைப்படுத்த உங்களோட சந்தேகங்களையும் கேட்கலாம். இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நல்ல வெற்றியை விதைத்து செல்வோம். நன்றி, வணக்கம்.